இல்ல. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். நான் ஒரு புது படம் பண்ண போறேன். அதுக்கு 3 அசிஸ்டன்ட் தேவைப்படும். அந்த 3 பேர் நாங்க தான். நீங்க உங்க கதையை சொல்லுங்க. என் கதையை ஓபன் பண்ணா மகனே கொஞ்சம் தலைப்பா வந்துருக்குடா, கொஞ்சம் தண்ணி மந்து கொடுறா. இரு பாரு. மகனே என்னடா பண்ற? மகனே என்னடா பண்ற? போன் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. அப்பாட்ட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லையாடா? நீ வேணா Facebookல ஃபாலோ பண்ணு, அதில் நான் அக்செப்ட் பண்ணிட்டு உனக்கு நான் மெசேஜ் பண்றேன், அதில் நம்ம பேசலாம். இப்படிலாம் பண்ணா எப்படா வாழ்க்கையில முன்னேறுவ? மகனே என்னடா பண்ற? லைட் பிச்சுக்க பாத்தா ஐயோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறோம்ப்பா. பைப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ எடுப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்டவாளத்துல போய் போட்டோ எடுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா? இல்ல தண்டவாளயத்தில் எடுக்கும் பொழுது ஆர்வக்குள்ள ட்ரெயின் வந்துடும். ஆமா ட்ரெயின் இதுதான்ப்பா முதல் கதை. முதல் கதை பையன் வந்து செல் அடிக்கிறாரு, அப்பா காப்பாற்ற முயற்சி பண்றாரு. செல்போன் அவேர்னஸ்னால வந்து தண்டவாளயத்துல உயிர் போக தெரிஞ்சு பையனை காப்பாத்திருக்காங்க. இதுதான் அந்த முதல் அஜிசன் சொல்ற கதை. ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திருக்காங்க. என் கதை பார்த்துக்கிட்டே அப்பா அம்மாவை மதிக்க மாட்டாங்க. வெளியே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. செல்லு பார்த்துக்கிட்டே தண்டவாளத்துல தான் போய் விழுகிறாங்க. உங்க கதையும் நல்லா இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க உங்க கதையை சொல்லுங்க. அப்புறமாலாம் இருக்க மாட்டேன். 2 லைன்ல முடிச்சு என் கதையை ஓபன் பண்ணலாம். சிரிக்குதுடா. பண்றியாடா? அவன்கிட்ட இருக்கு. என்னப்பா கருத்து? இது 2வது நேரத்தில் சொன்ன கதை. 2 பசங்க போகும்பொழுது ஒரு பொண்ணு மேல தெரியாம தப்பப்பட்டது. அந்த பசங்க தப்பா புரிஞ்சுட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஹார்ஷா பேசிடுது. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து எது தப்பு தெரியாம உடனே வந்து இதுல கத்தியெடுத்து குத்தி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இதைத்தான் 2வது கதையா சொல்லியிருக்காரு. இதனால பாதிக்கப்படுறது பெண்கள் தானே. அடுத்து வர இன்னும் கதை முடியல. சரி சரி சரி. இதுதாங்க என் கதை. கடைசியில குத்திடுறாங்க. உங்க கதையை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் வெயிட் பண்ணுங்க. நீங்க உங்க கதையை சொல்லுங்க. என் கதையை ஓபன் பண்ணா மச்சான் ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூடா மச்சான். ட்ரீட்லாம் இல்லையா? உனக்கு இல்லாத ட்ரீட்டா? உண்டாது பர்த்டேடா. தேங்க்யூடா மச்சான்.
ஆனா ஒரு பொட்டோட குடிக்கவே தெரியாதுடா. ஏய் எங்க அதுல அப்படின்னா அதுக்கு குடுவா. என்னடா மச்சான் மட்டும் ஆயிட்டா? ஆமாடா மச்சான். உன்னை வீட்டுக்கு கூட்டு போயிடலாமாடா? இல்லடா, அப்ப அம்மா திட்டுவாங்க, அப்புறம் குடிக்காதேன்னு சொல்லிடுவாங்கடா. ஆமாண்டா. நேற்று எப்படிடா ஃபாரின் சரக்கு ட்ரீட் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுடா. 3000 ரூபாடா ஒரு சரக்கு. சரி மச்சி நான் 80 ரூபா வச்சிருக்கேன்டா, ஒரு 20 ரூபா கொடுறா, ஒரு குவார்டர் வாங்க. எதுக்குடா? குவார்டர் வாங்க. எந்திரி, உனக்கெல்லாம் காசு இல்ல, போடா. உங்க கதையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது மூணாவதா சொன்னது. ட்ரீட்ன்ற பேர்ல ஒருத்தன் குடிக்காம இருப்பேன். இப்ப பாரு சட்டையை கிளிப்பான் பாருன்னு சொல்லி ஒருத்தனை கெடுத்துட்டு வீட்டுல தூக்கி போய் முன்னாடி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிருது. அடுத்தவங்க தெளிவா இருக்காங்க, அவன் போதை கைட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுறான். 3 டேரக்டர் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. மூணு கதையும் நெகட்டிவா இருக்கு. இதெல்லாம் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. அதனால பாசிட்டிவா நான் ஒரு படம் பண்றேன். இது 3யும் சேர்த்து என் கதையை ஓபன் பண்ண. பாருங்க, உங்க மகனுக்கு குடிச்சு குடிச்சு லிவர் கேன்சர் ஆயிடுச்சு. அதனால 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. இதுல குடிச்சு கெட்டவனும் பார்த்து கெட்டவனையும் சேர்த்துட்டோம். இதுல காதல் கதையை ஆட் பண்ணா எப்படி இருக்கும்? அதனால காதல் கதையை ஆட் பண்றோம். சொல்றா, லவ் பண்றியாடா? போய் ப்ரப்போஸ் பண்ற. தேவையா? இத கொஞ்சம் ரிவைண்ட் பண்றோம். ஜெயில இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க. தம்பி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைப்பா? அதாவது நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னா, இந்த பையன் தெரியாம உங்கள்ட்ட காதலை சொல்லியிருந்தா கூட நீங்க எனக்கு படிப்பு இருக்கு, வாழ்க்கை இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, நான் படிச்சு முன்னேறணும், எங்களை விட்டுருங்க அப்படின்னு நீங்க சும்மா மெதுவா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நீங்க லவ் சொன்னா ஒன்னு அக்செப்ட் பண்ணுங்க, இல்லாட்டி இது பண்ணுங்க. நீங்க உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தப்பான பாதைக்கு போறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் இருக்கீங்க. சரிங்களா? இனிமேல் உங்க கருத்துக்கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கோங்க. இதனால உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஓகேவா? உங்க மகன் பிறக்க போறான். உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் கிடைச்சிச்சு. நன்றிங்கம்மா, நன்றி. நீங்க நன்றி சொல்லலன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம தான் பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாம அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதில் 1 லட்ச ரூபா லைக் பண்ணிதான் இப்போ உங்க மகனுக்கு காசு கிடைச்சிருக்கு. அப்படி நன்றிங்க. அவங்களுக்கு கைமத்தம் என்ன செய்யப்படுறது தெரியல. நன்றி. எல்லாம் செல்லு பைத்தியம்வாங்க. ஆனா இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். நான் ஏதாச்சும் உதவி நான் மட்டும்தான் செல்லு யூஸ் பண்ணுவேன். நன்றி. நன்றி.